சூடவா. என் இனிய மாணவ மாணவிகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வாகை சூடவா நிகழ்வில் உங்களை வரவேற்பதில் பெரும் மகிழ்வு கொள்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் ரீப்ரொடக்டிவ் மார்ஃபாலஜி. அதில் ஃப்ளார் அண்ட் ஃப்ரூட் ஆஸ் வெல் அஸ் இன்ஃப்ளோரசன்ஸ், இனப்பெருக்க புறாமைப்பியலிலே மலர், கனி, அதை தவிர மஞ்சரியினை பற்றியும் பார்க்கலாம் என்று இருக்கிறோம். ஃப்ளார். Flower is a modified condensed shoot meant for reproduction, or it is a specialized structure adapted for reproduction. மலர் என்பது இனப்பெருக்கத்தை மேற்கொள்ளுகின்ற ஒரு சிறப்பு உறுப்பு என்று கூறுகிறார்கள், அல்லது உருமாற்றம் அடைந்த தண்டு என்றும் மலரை அழைக்கலாம். So flower is a modified condensed shoot meant for reproduction, or it is a specialized structure adapted for reproduction. இனப்பெருக்கத்தை மேற்கொள்ளக்கூடிய ஒரு சிறப்பு உறுப்பு என்று அழைக்கலாம், உருமாற்றம் அடைந்த தண்டு என்றும் அழைக்கலாம். கேலக்ஸ், கொரோலா, ஆண்ட்ரோசியம் அண்ட் கைனோசியம் ஆர் த ஃப்ளோரல் பார்ட்ஸ். மலரில் காணப்படுகின்ற மலர் இலைகள் புள்ளிவட்டம், அல்லிவட்டம், மகரந்தத்தாள் வட்டம், சூலக வட்டம் என்பது உங்களுக்கு தெரியும். Calyx and corolla are not directly involved in fertilization, so they are known as non-essential parts. புள்ளிவட்டமும் அல்லிவட்டமும் நேரடியாக இனப்பெருக்கத்தில் பங்கேற்கவில்லை. அதை துணை இலைகள் என்று அழைக்கலாம், அல்லது துணை உறுப்புகள் என்று அழைக்கலாம். But androecium and gynoecium are directly involved in pollination and fertilization, so they are known as essential parts. மகரந்தத்தாள் வட்டமும் சூலக வட்டமும் நேரடியாக இனப்பெருக்கத்தில் பங்கேற்பதால் அவரை இன்றியமையாத உறுப்புகள் என்று அவர்களை அழைக்கலாம். இதெல்லாம் உனக்கு தெரிஞ்சது தான், ஒரு பேசிக் ஐடியா மட்டும்தான் தரேன் குழந்தைலாம். ஸோ ஃப்ளார் போகிறதுக்கு முன்னாடி இன்னொன்று இங்கே சொல்லிடுறேன். Inflorescence தனியாக இருந்தால் பூ சொல்லுவா. If the flowers are present in clusters in a common axis, we are calling it as an inflorescence. மலர்கள் கூட்டமாக கொத்தாக ஒரு பொதுவான அச்சில் அமைந்திருந்தால் அதை மஞ்சரி என்று அழைப்பார்கள். அப்போ தனியாக இருந்தால் மலர், கூட்டமாக இருந்தால் மஞ்சரி என்பதை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். அப்புறம் a flower may be actinomorphic or zygomorphic. இந்த டேர்ம்ஸ்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக மட்டும் சொல்கிறேன். ஆக்டினோமார்பிக் ஆரச்சமச்சீருடைய மலர், ஜைகோமார்பிக் இருபக்க சமச்சீருடைய மலர் என்று அழைப்பார்கள். If you can divide the flower into two equal halves at any plane, we are calling it as actinomorphic flower which exhibit radial symmetry. ஒரு மலரை எந்த அச்சில் வெட்டினாலும் இரண்டு சமபாகங்களாக பிரிக்க முடியும் என்றால் அதனை ஆரச்சமச்சீருடைய மலர் என்று அழைப்பார்கள். If you can divide the flower into two equal halves at only one plane, we are calling it as zygomorphic flower which exhibit bilateral symmetry. சில மலர்களை ஒரே ஒரு அச்சில் வெட்டினால் மட்டும்தான் இரண்டு சமபாகங்களாக பிரிக்க முடியும். அவற்றை இருபக்க சமச்சீருடைய மலர் என்று அழைப்பார்கள். சில டேர்ம்ஸ் மட்டும்தான் சொல்லிட்டு வரேன் குழந்தைகளா, அப்படியே லிங்க் பண்ணிக்கோ, காரிலேட் பண்ணிக்கோ. அதுக்கப்புறம் என்ன ஆகுது? பொசிஷன் ஆஃப் த ஓவரி. சூர்ப்பை எவ்வாறு அமைந்திருக்கிறது என்பதை பொறுத்து அதை மூன்றாக பிரித்திருக்கிறார்கள். ஹைப்போகைனஸ் ஃப்ளார், எபிகைனஸ் ஃப்ளார் அண்ட் பெரிகைனஸ் ஃப்ளார். சூலக மேல்மலர், சூலக கீழ்மலர், சூலக சூழ்மலர் என்று மூன்றாக பிரிக்கப்பட்டுள்ளது. A flower with superior ovary is said to be hypogynous. மேர்மட்ட சூர்ப்பையினை பெற்றிருக்கக்கூடிய அல்லது மேல்மட்ட சூர்ப்பையினை பெற்றிருக்கக்கூடிய ஒரு மலரினை நாம் சூலக மேல்மலர் என அழைக்கிறோம். A flower with the inferior ovary is said to be epigynous. கீழ்மட்ட சூர்ப்பையினை பெற்றிருக்கக்கூடிய மலரிற்கு சூலக கீழ்மலர் என்று பெயர். If the floral parts are arranged in the middle of the ovary, then it is known as either semi-inferior or semi-superior or half-inferior or half-superior. A flower with semi-inferior ovary is said to be perigynous. அதாவது சூர்ப்பையின் மத்தியிலே மலரிழைகள் அமைந்திருந்தால் அதை மேல்மட்ட சூர்ப்பை என்றும் கூற முடியாது, கீழ்மட்ட சூர்ப்பை என்றும் கூற முடியாது. நம்ம ஜாலியாக நடுமட்ட சூர்ப்பை என்று வைத்துக் கொள்வோம். அதனை பெற்றிருக்கக்கூடிய மலரிற்கு சூலக சூழ்மலர் என்று பெயர். இந்த டேர்ம்ஸ் லிங்க் பண்ணிக்கோ. அப்புறம் எடுத்துனோன்னா எஸ்டுவேஷன் போகிறதுக்கு முன்னாடி இந்த மொனோஷியஸ், டயோஷியஸ், பாலிகமஸ் என்று அழைக்கப்படுகின்ற மூன்று டேர்மும் உங்களுக்கு தெரியணும். ஓரில்லம் உடையது, ஈரில்லம் உடையது அண்ட் பாலிகமஸ். மேல் அண்ட் ஃபீமேல் ஃப்ளார்ஸ் ஆர் present in the same plant, we are calling it as monoecious. ஆண் மலர்களும் பெண் மலர்களும் ஒரே தாவரத்தில் காணப்பட்டால் அதற்கு ஓரில்லம் உடைய தாவரம் என்று பெயர். மேல் அண்ட் ஃபீமேல் ஃப்ளார்ஸ் are arranged in two different plants, we are calling it as dioecious. ஆண் மலர்களும் பெண் மலர்களும் இரு வெவ்வேறு தாவரங்களில் அமைந்திருந்தால் அதை ஈரில்லம் உடைய தாவரம் என்று அழைப்போம். மேல் ஃப்ளார், ஃபீமேல் ஃப்ளார் அண்ட் பைசெக்சுவல் ஃப்ளார்ஸ் are arranged in the same plant, we are calling it as polygamous. ஆண் மலர்களும் பெண் மலர்களும் இருபால் மலர்களும் ஒரே தாவரத்தில் காணப்பட்டால் அதனை நாம் பாலிகமஸ் தாவரம் என்று அழைப்போம். இதெல்லாம் உங்களுக்கு டாக்ஸானமியில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். Dear students, now we come to the estivation part. இதழ் அமைவு என்று அழைக்கப்படும். The mode of arrangement of sepals or the petals in the flower bud is said to be estivation.
மலர் மொட்டிலே மலர் இலைகள் அமைந்திருக்கக்கூடிய ஒரு விதத்தினைத்தான் நாம் எஸ்டிவேஷன் இதழமைவு என அழைக்கிறோம். வால்வெட் எஸ்டிவேஷன் தொடு இதழமைவு, ட்விஸ்டட் எஸ்டிவேஷன் திருவிதழ் அமைவு, இம்பிரிகேட் எஸ்டிவேஷன் தழுவிதழ் அமைவு, வெக்ஸலரி எஸ்டிவேஷன் இறங்கு தழுவிதழ் அமைவு, அதே மாதிரி அசண்டிங் இம்பிரிகேட் ஏறு தழுவிதழ் அமைவு. இதை தவிர குயின் கன்ஜியல் எஸ்டிவேஷன் என்று அழைக்கப்படுகின்ற ஒரு இதழமைவும் காணப்படுகிறது. இதை நம்ம முக்கியமாக ஞாபகம் வச்சுக்கணும். அப்புறம் எஸ்டிவேஷன் தாண்டின உடனே the number and union of stamens. Stamen, the male reproductive part. Androecium is the male reproductive part formed by the union of stamens. மகரந்தத்தாள் வட்டம் மகரந்தத்தாள்களின் தொகுப்பு ஆகும். அது ஆணின பெருக்க மண்டலம் என்று அழைக்கப்படும். இந்த ஸ்டேமன் உங்களுக்கு தெரியும், இண்டிவிஜுவல் செக்மெண்ட்டுக்கு பேர் ஸ்டேமன், மகரந்தத்தாள் என்று பெயர். அது எப்படி யுனைட் ஆகிருக்கோ அதை வச்சுட்டு 4-5 டைப் பிரிச்சிருக்கா. மானிடெல்ஃபஸ், டயடெல்ஃபஸ், பொலியடெல்ஃபஸ், சிஞ்சினீஷியஸ், அது மாதிரி நிறையா டைப்ஸ் இருக்குது. இந்த முக்கியமானதை மட்டும் கொடுத்துருக்கேன். மானிடெல்ஃபஸ் மீன்ஸ் ஸ்டேமென்ஸ் ஆஃப் த ஃப்ளார் யுனைடட் இன் அ சிங்கிள் பண்டில். ஒரு பூவில் 10 ஸ்டேமன் இருக்கான்னு வச்சுக்கோங்க, 10 பேரும் ஒன்றா இருந்தால் மானிடெல்ஃபஸ். இஃப் த ஸ்டேமென்ஸ் ஆர் யுனைடட் இன் 2 bundles, 2 கற்றைகளில் காணப்படும், டயடெல்ஃபஸ் என்று கூறுவார்கள். இஃப் த ஸ்டேமென்ஸ் ஆர் யுனைடட் இன் மெனி bundles, பல கற்றைகளில் காணப்பட்டால் polyadelphous சொல்லுவா. Filaments of the stamens are free and anthers are fused. மகரந்த கம்பியானது தனித்தும் மகரந்த பையானது இணைந்தும் காணப்பட்டால் அதற்கு சிஞ்சினீஷியஸ் என்ற பெயர். இதை தவிர எபிபெட்டாலஸ். If the stamens are united with the petals, we are calling it as epipetalous. Monodelphous united in a single bundle, diadelphous united in 2 bundles, polyadelphous united in many bundles, syngenesious filaments are free and anthers are fused. Epipetalous stamens are fused with the petals. ஒரு கற்றை மகரந்தத்தாள்கள், இரு கற்றை மகரந்தத்தாள்கள், பல கற்றை மகரந்தத்தாள்கள், சிஞ்சினீஷியஸ் மகரந்தத்தாள்கள், அள்ளி ஒட்டிய மகரந்தத்தாள்கள் என்று பல வகைகள் இதில் காணப்படுகிறது. இதை ஞாபகம் வச்சுக்கணும். அப்புறம் முக்கியம், கைனோசியம் போகிறதுக்கு முன்னாடி ஸ்டாமினோட் அப்படின்னு ஒரு வார்த்தையை தெரிஞ்சுக்கணும். Sterile stamens are otherwise known as staminode. மலட்டு மகரந்தத்தாளினை நாம் ஸ்டாமினோட் என அழைக்கிறோம். Next we come to the gynoecium. Gynoecium is a female reproductive part formed by the union of carpels. சூழிலைகளின் தொகுப்பிற்கு சூலவட்டம் என்று பெயர். அப்போகார்பஸ், சின்கார்பஸ்னு 2 வார்த்தை தெரியும். தமிழில் ஈஸி உங்களுக்கு, தனித்த சூழிலைகள், இணைந்த சூழிலைகள்னு பேர். If the carpels are free, we are calling it as apocarpus. If the carpels are united, we are calling it as syncarpus. ஒரு மலரில் காணப்படுகின்ற சூழ்நிலைகள் அனைத்தும் தனித்து காணப்பட்டால் அதற்கு தனித்த சூழ்நிலைகள் என்று பெயர். இணைந்து காணப்பட்டால் அதற்கு இணைந்த சூழ்நிலைகள் என்று பெயர். ஸோ இந்த அப்போகார்பஸ், சின்கார்பஸ் என்று அழைக்கப்படுகின்ற 2 வார்த்தைகளை நீங்கள் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். அதுக்கப்புறம் வந்தோம்னா பிளாசன்டேஷன் ஒரு கான்செப்ட். சூல் ஒட்டுமுறை என்று கூறுவார்கள். பிளாசண்டா இஸ் a cushion like tissue present in the ovary wall. சூற்பை சுவரிலே காணப்படுகின்ற ஒன்றிற்கு சூல் ஒட்டு திசு என்று பெயர். The mode of arrangement of placenta in the ovary wall is said to be placentation. சூற்பை சுவரிலே சூல் ஒட்டு திசு அமைந்திருக்கும் விதத்தினைத்தாம் நாம் சூல் ஒட்டுமுறை என அழைக்கிறோம். ஏன்னா அந்த pick out the correct pair, incorrect pairல இது வரலாம். Marginal placentation விளிம்பு சூல் ஒட்டுமுறை, ஆக்சைல் பிளாசன்டேஷன் அச்சு சூல் ஒட்டுமுறை, பெரைட்டல் பிளாசன்டேஷன் சுவர் சூல் ஒட்டுமுறை, பேசல் பிளாசன்டேஷன் அடிச்சூல் ஒட்டுமுறை, ஃப்ரீ சென்ட்ரல் பிளாசன்டேஷன் மத்தியில் சூல்கள் ஒட்டி கொண்டிருத்தல் என்று பல வகைகள் காணப்படுகிறது. அதுக்கான எக்ஸாம்பிள் இங்கே கொடுத்துருக்கு, பார்த்துக்கோங்க. இது சூல் ஒட்டுமுறையின் வகைகள். நெக்ஸ்ட் we come to the fruit. Fruit may be defined as a fertilized, ripened, matured ovary. கருவுற்ற முதிர்ச்சியடைந்த சூற்பையினைத்தாம் நாம் கனி என அழைக்கிறோம். After fertilization, the ovules are converted into seeds and the ovary is converted into the fruit wall or the pericarp. கருவுறுதலுக்கு பின்னர் சூளானது விதையாகவும் சூற்பையானது கனியாகவும் மாறும். அந்த கனி இருப்பவர்களின் சூற்பை சுவரை தான் நம்ம என்ன சொல்கிறோம், கனியாக மாறுகிறதுன்னு சொல்கிறோம். அதை பெரிகார்ப் என்று அழைப்பார்கள். அதில் 3 பார்ட் இருக்கும், எபிகார்ப், மீசோகார்ப் அண்ட் எண்டோகார்ப். புறத்தோல், நடுத்தோல், அகத்தோல் என்று அழைக்கப்படுகின்ற 3 பாகங்களை பெற்றிருக்கும். Sometimes formation of fruits without the act of fertilization takes place. The process is called parthenocarpy and the resultant products are known as parthenocarpic fruits or seedless fruits. Seedless fruits னு சொல்லுவாங்க. So
formation of fruits without the act of fertilization is called parthenocarpy, and the resultant products are known as the parthenocarpic fruits or seedless fruits என்று அழைப்பார்கள். கருவுறுதல் நடைபெறாமல் கனியானது உருவானால் அதற்கு கருவுறா கனியாதல் அல்லது பார்த்தினோகார்பி என்று பெயர். அதன் போது தோன்றுகிறார்கள் பாருங்களேன், அந்த கனிகளை நாம் விதையிலா கனிகள், கருவுறா கனிகள் என்று அழைப்பார்கள் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். பொதுவாக கனியை மூன்றாக பிரித்திருக்கிறார்கள். சிம்பிள் ஃப்ரூட் தனிக்கனி, அக்ரிகேட் ஃப்ரூட் திரள் கனி, அண்ட் மல்டிபிள் ஃப்ரூட் கூட்டுக்கனி என்று மூன்றாக பிரித்திருக்கிறார்கள். சிம்பிள் ஃப்ரூட்னா என்ன? A fruit is developed from a single flower with single ovary with syncarpous gynoecium. ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா ஒரு மலரின் இணைந்த சூழிலை சூலகத்திலிருந்து தோன்றக்கூடிய கனிக்கு தனிக்கனி என்ற பெயர். A fruit is developed from a single flower with a polycarpellary apocarpous gynoecium is said to be aggregate fruit. ஒரு மலரின் இணையா சூழிலை சூலகத்திலிருந்து தோன்றக்கூடிய கனியினை நாம் திரள் கனி என அழைக்கிறோம். ஸோ ஒரு மலரின் இணையாத சூழிலை சூலகத்திலிருந்து தோன்றினால் அதற்கு திரள் கனி என்று பெயர். A fruit is developed from an inflorescence. ஒரு மஞ்சரியில் உள்ள மலர்கள் அனைத்தும் இணைவதன் காரணமாக தோன்றக்கூடிய கனியினை நாம் கூட்டுக்கனி என அழைக்கிறோம். இதோட டைப்ஸ்லாம் உங்களுக்கு தெரியும். அந்த டைப்ஸ் இந்த இடத்துல நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் ஒவ்வொன்றுக்கும். அதுக்கப்புறமா நம்ம கொஷின் போகிறதுக்கு முன்னாடி இந்த ஃப்ரூட் ஞாபகம் வச்சுக்கணும். அப்புறம் ஃப்ரூட் உள்ளே யார் இருப்பாங்க? சீட் இருப்பாங்க. சீடில் 2 சீட் நம்ம படிச்சுருப்போம். ஒன்று டைகாட்டலிடனஸ் பிளான்ட்டில் சீடு இருக்கும். மோனோகாட்டில் அது மாதிரி காட்டலிடனை வச்சு நம்ம டைகாட், மோனோகாட் இருவித்தலை தாவரங்கள், உருவித்தலை தாவரங்கள்னு படிச்சிருக்கோம். சீட் கோட்டில் அவுட்டர் சீட் கோட் இஸ் செட் டு பி டெஸ்டா, இன்னர் சீட் கோட் இஸ் செட் டு பி டெக்மென். வெளியில் காணப்படுகின்ற உரைக்கு, வெளி உரைக்கு, விதையின் வெளி உரைக்கு டெஸ்டா என்று பெயர். உள்ளே காணப்படுவதற்கு டெக்மென் என்று பெயர். இது ரெண்டையும் ஞாபகம் வச்சுக்கணும், டெஸ்டா அண்ட் டெக்மென். இதை தவிர இன்ஃப்ளோரசன்ஸ். இன்ஃப்ளோரசன்ஸ்னா என்ன? ஒரே ஒரு முன்னாடி இருக்குது, இப்போ நான் கிளியராக சொல்லிடுறேன், கேட்டுக்கோங்க. ஃப்ளவர்ஸ் ஆர் ப்ரெசன்ட் இன் கிளஸ்டர்ஸ் இன் அ காமன் ஆக்சிஸ், வி ஆர் காலிங் இட் as an இன்ஃப்ளோரசன்ஸ். மலர்கள் கூட்டமாக கொத்தாக ஒரு பொதுவான அச்சில் அமைந்திருந்தால் அதனை மஞ்சரி என்று அழைப்பார்கள். ரெசிமோஸ் இன்ஃப்ளோரசன்ஸ், சைமோஸ் இன்ஃப்ளோரசன்ஸ், ஸ்பெஷல் டைப் அண்ட் மிக்சடு டைப்னு 4 டைப் இருக்குது. ரொம்ப முக்கியம் ரெசிம் அண்ட் சைம், அதை மட்டும் சொல்லிடுறேன் டிஃபரன்ஸ். ஸோ ரெசிமோஸ், சைமோஸ் ரெண்டு பேருக்கு என்ன டிஃபரன்ஸ்? ரெசிமோஸ் இன்ஃப்ளோரசன்ஸ், சைமோஸ் இன்ஃப்ளோரசன்ஸ். In ரெசிமோஸ் இன்ஃப்ளோரசன்ஸ், the inflorescence axis is indefinite in growth or indeterminate in growth, continues to grow for a long time. In cymose inflorescence, the inflorescence axis always definite in growth because it always terminates in a flower. வரம்பற்ற வளர்ச்சியினை உடையது, வரம்புடைய வளர்ச்சியினை உடையது. In racemose inflorescence, the flowers are arranged in acropetal succession. மலர்கள் அடிமுதல் நுனிநோக்கிய வரிசையில் அமைந்திருக்கும். Here the flowers are arranged in basipetal succession. நுனி முதல் அடிநோக்கிய வரிசையில் அமைந்திருக்கும். Here centripetal pattern of flowering, மைய நோக்கு மலர்ச்சி முறையானது காணப்படும். Here centripetal, here centrifugal, மைய விலக்கு மலர்ச்சி முறையானது காணப்படும். மலர்தல். So indeterminate, determinate, acropetal, basipetal, centripetal, centrifugal. வரம்பற்ற வளர்ச்சி, வரம்புடைய வளர்ச்சி. மலர்கள் அடிமுதல் நுனிநோக்கிய வரிசையில் அமைந்திருக்கும், நுனிமுதல் அடிநோக்கிய வரிசையில் அமைந்திருக்கும். மைய நோக்கு மலர்ச்சி முறை காணப்படும், மைய விலக்கு மலர்ச்சி முறை காணப்படும். அப்புறம் இதுக்கு கீழே நிறையா டைப்ஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த டைப்ஸை ஞாபகம் வச்சுக்கணும். அதில் ரொம்ப முக்கியம் ஹெட் ஆர் கேபிட்டலும் இன்ஃப்ளோரசன்ஸ், சிரமஞ்சரி எதில் காணப்படும்னு படிச்சிருப்பேன். ஆஸ்ட்ரேசி ஃபேமிலியோட ஸ்பெஷல் கேரக்டருங்கிறத ஞாபகம் வச்சுக்கோ. அதுக்கப்புறம் ஸ்பெஷல் டைப் படிக்கிறப்ப உங்களுக்கு தெரியும், ஹைப்பந்தோடியம் படிச்சிருப்பேன், சயாத்தியம் படிச்சிருப்பேன், கொயனாந்தியம் படிச்சிருப்பேன். ஸோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இன்ஃப்ளோரசன்ஸ் எல்லாத்தோட எக்ஸாம்பிளையும் தெரிஞ்சுட்டேன்னா இந்த பாடம் ரிலேட்டடாக நம்மளால் எந்த கொஷின் கேட்டாலும் எழுத முடியும். இதை தவிர பைசெக்சுவல் ஃப்ளவர்னா என்ன, யூனிசெக்சுவல் ஃப்ளவர்னா என்ன, பிராக்ட் பூவடி செதில் என்றால் என்ன, பிராக்டியோல்ஸ் பூக்காம்பு செதில் என்றால் என்ன, இந்த டேர்ம்ஸ்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுட்டேன்னா எந்த விதமான கொஷினாக இருந்தாலும் நம்ம எதில் அட்டன் பண்ண முடியும்? திஸ் ரீப்ரொடக்டிவ் மார்ஃபாலஜி, இனப்பெருக்க புறாமைப்பியலில் நம்மளால் பதிலளிக்க முடியும். ஓகேயா? நெக்ஸ்ட் நம்ம கொஷினுக்கு போகலாம். ஓகே, இப்போ ஃப்ளார் இன்ஃப்ளோரசன்ஸ் ஃப்ரூட் ரிலேட்டட் பார்ட்லேருந்து மலர் மஞ்சரி கனி பாகத்திலே சில வினாக்களை நாம் பார்ப்போம். த ஃப்ளார் இஸ் த ரீப்ரொடக்டிவ் யூனிட். மலர் என்பது இனப்பெருக்கத்தை மேற்கொள்ளக்கூடிய ஒரு சிறு உறுப்பாகும். இந்த டேஷ், இந்த தாவர தொகுதியில் மென் ஃபார் டேஷ் ரீப்ரொடக்ஷன், இது இந்த டேஷ் இனப்பெருக்கத்திற்கு உதவுகிறது அப்படின்னு கேள்வி கேட்டிருக்கான். ஆப்ஷன் ஏ ஏஞ்சியோஸ்பெர்ம்ஸ் அண்ட் செக்ஷுவல், ஆஞ்சியோஸ்பெர்மகள் பாலினப்பெருக்கம். ஜிம்னோஸ்பெர்ம்ஸ் அண்ட் செக்ஷுவல், ஜிம்னோஸ்பெர்மகள் பாலினப்பெருக்கம்.
ஆல்கே ஏசெக்சுவல், ஆல்காக்கள் பாலிலா இனப்பெருக்கம், டெரிடோஃபைட்ஸ் ஏசெக்சுவல், டெரிடோஃபைட்டுகள் பாலிலா இனப்பெருக்கம்னு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்கா. உங்களுக்கே தெரியும் ஃப்ளவருங்கிற வார்த்தை எங்கே உண்டு அப்படின்னா ஏஞ்சியோஸ்பர்மில் மட்டும்தான் உண்டு. அதனால் அந்த ஆப்ஷன் தான் உங்களுக்கு கரெக்டு. த கரெக்ட் ஆன்சர் ஃபார் த கொஸ்டின் நம்பர் 1 இஸ் ஏஞ்சியோஸ்பர்ம்ஸ் அண்ட் செக்ஷுவல். ஆஞ்சியோஸ்பர்ம்கள் பாலினப்பெருக்கம் அங்கு நடைபெறும் என்பதை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். ஏஞ்சியான் மீன்ஸ் a casar box, sperma means seed, protected seeded plants are defined as angiosperms. மூடிய விதைகளை உடைய தாவரங்கள் ஆஞ்சியோஸ்பர்ம்கள் என்று அழைக்கப்படும் என்பதை ஞாபகம் வைத்துக்கொள். In angiosperms the ovules are enclosed by the ovary. சூரனை சூழ்ந்து சூர்ப்பையானது காணப்படும். After fertilization the ovules are converted into seeds and the ovary is converted into the fruit wall or pericarp. கருவுறுதலுக்கு பின்னர் சூலானது விதையாக மாறும், சூர்ப்பையானது கனியாக மாறும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். கனி என்பதை விட கனித்தோல், pericarp. இது question number 1. Question number 2. When a flower has both androecium and gynoecium, it is known as. ஒரு மலரிலே மகரந்தத்தால் வட்டமும் சூலக வட்டமும் காணப்பட்டால் அது இவ்வாறு அழைக்கப்படும். ஏசெக்சுவல் பாலிலா, பைசெக்சுவல் இருபால் மலர், யூனிசெக்சுவல் ஒருபால், மல்டிசெக்சுவல் பலபால். உங்களுக்கே தெரியும் ஆண்ட்ரோசியம் அண்ட் கைனோசியம் ஒரே ஃப்ளவரில் இருந்தால் அதுக்கு பைசெக்சுவல் ஃப்ளவர்னு பேர். ஆண்ட்ரோசியம் அண்ட் கைனோசியம் ப்ரெசன்ட் இன் த சேம் ஃப்ளவர், வி ஆர் காலிங் இட் அஸ் பைசெக்சுவல். மகரந்தத்தால் வட்டமும் சூலக வட்டமும் ஒரே மலரில் காணப்பட்டால் அதற்கு இருபால் மலர் என்று பெயர். அதுவே வெவ்வேறு ஃப்ளவரில் இருந்தால் ஆண்ட்ரோசியம் அண்ட் கைனோசியம் ப்ரெசன்ட் இன் 2 different flowers, we are calling it as unisexual. வெவ்வேறு தாவரங்களில் காணப்பட்டால் அதற்கு ஒருபால் மலர் என்பது உங்களுக்கு தெரியும். ஸோ இதுக்கு ஆன்சர் என்ன? பைசெக்சுவல், க்ரூசிஃபெரே, மால்வேசி அதெல்லாம் எக்ஸாம்பிளாக வச்சுக்கோங்க. அதேமாதிரி நீங்கள் படித்த சொலானேசி, நீங்கள் படித்த லில்லியேசி அதெல்லாம் இதில் நம்ம எக்ஸாம்பிளாக கொண்டுக்கலாம். அதை லில்லியேஸை தவிர சொலானேசி ரொம்ப முக்கியம். நீங்கள் படிச்சல் ஃபேபேசின்னு ஒன்று படிச்சல், அதையும் இதில் மிங்கிள் பண்ணிக்கோங்க. Question number 3. When a flower can be divided into 2 equal radial halves in any radial plane passing through the center, it is known as. ஒரு மலரை எந்த அச்சில் வெட்டினாலும் 2 சமபாகங்களாக பிரிக்க முடியும் அதன் மையத்தின் வழியாக வெட்டுகின்ற சமயத்தில். அந்த மலரிற்கு ஆக்டினோமார்பிக் ஆரச்சமச்சீருடைய மலர், ஜைகோமார்பிக் இருபக்க சமச்சீருடைய மலர், ஏசைமெட்ரிக் சமச்சீரற்ற மலர், பைசைமெட்ரிக் இரண்டாக வெட்டக்கூடியது அல்லது 2 பாகங்களாக பிரிக்கக்கூடியது அப்படின்னு கொடுத்துருக்கா. இது உங்களுக்கு தெரியும். இஃப் யூ கேன் டிவைட் த ஃப்ளவர் இன்டு 2 equal halves at any plane, then it is known as actinomorphic which exhibit radial symmetry. ஒரு மலரை எந்த அச்சில் வெட்டினாலும் 2 சமபாகங்களாக பிரிக்க முடியும் என்றால் அதற்கு ஆரச்சமச்சீருடைய மலர் என்று பெயர், ஒழுங்கான மலர் என்று பெயர். ஸோ இதுக்கு ஆன்சர் அதுதான். இதுவும் உங்களுக்கு தெரிஞ்சது தான். அந்த சிம்பிள்ஸை ஞாபகம் வச்சுக்கோ. ஃப்ளோரல் ஃபார்முலாம் போது அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். Question number 4. A sterile stamen is known as staminode, anther, pollen grain, filament. மலட்டு மகரந்தத்தால் இவ்வாறு அழைக்கப்படும். ஸ்டாமினோட் மகரந்தம், that is ஆந்தர்னா மகரந்த பை வச்சுக்கோங்க. ஆந்தர் மைக்ரோஸ்பொராஞ்சியல் சோரஸ் என்று அழைப்பார்கள். போலன் கிரைன் மகரந்தம் என்று அழைத்துக் கொள்ளுங்கள். ஃபிலமெண்ட் அப்படின்னா அந்த மகரந்த கம்பி என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். இதுக்கு என்ன ஆன்சர்னு உங்களுக்கு தெரியும். ஸ்டெரைல் ஸ்டேமன் இஸ் known as staminode. இப்போ நீங்கள் 2 வார்த்தைகள் தெரிஞ்சுக்கணும். ஸ்டாமினேட் அப்படின்னா மேல் ஃப்ளவர் அப்படின்னு பேர், ஆண் மலர் என்று பெயர். ஸ்டாமினோட் அப்படின்னா ஸ்டெரைல் ஸ்டேமன் மலட்டு ஆண் மலர் அல்லது மலட்டு மகரந்தத்தால் என்று பெயர். பிஸ்டிலேட் அப்படின்னா ஃபீமேல் ஃப்ளவர்னு பேர், பெண் மலர் என்று பெயர். பிஸ்டிலோட் அப்படின்னா ருடிமெண்டரி ஓவரி ஆர் ஸ்டெரைல் கார்பல்னு பேர். ஸோ ஸ்டாமினேட் ஆண் மலர், ஸ்டாமினோட் மலட்டு மகரந்தத்தால், பிஸ்டிலேட் பெண் மலர், பிஸ்டிலோடு ரூடிமெண்டரி ஓவரி அல்லது மலட்டு சூர்பையனை பெற்றிருக்கக்கூடிய சூரிலை என்று அழைக்கலாம். இந்த வார்த்தைகள் நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும். இந்த ஸ்டாமினோடுங்கிறத மறந்துடாது, ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட் வருது, which one of the following structure is not associated with gynoecium? கீழ் வருவனவற்றில் சூலக வட்டத்துடன் எந்த பாகமானது சம்பந்தப்பட்டிருக்காது? ஓவரி சூர்பை, ஸ்டைல் சூழ்தண்டு, ஸ்டிக்மா சூழ்முடி, ஃபிலமெண்ட் மகரந்த கம்பி ஆர் கம்பி என்று வைத்துக்கொள்வோம். உங்களுக்கே தெரியும் ஒரு கைனோசியத்தில் 3 பார்ட் இருக்கும். ஓவரி, ஸ்டைல் அண்ட் ஸ்டிக்மா. சூலக வட்டத்திலே 3 பாகங்கள் காணப்படும். சூர்பை, சூழ்தண்டு அண்ட் சூழ்முடி. இந்த ஃபிலமெண்ட் கம்பி என்பது எங்கே இருக்கும்னா ஸ்டேமனில் இருக்கும், மகரந்தத்தாளில் காணப்படும். ஈச் ஸ்டேமன் வித் 3 parts, namely filament, connective and anther.
மகரந்த கம்பி, இணைப்பு மற்றும் மகரந்த பையானது காணப்படும். அதனால் இதுக்கு சரியான ஆன்சர் என்ன அப்படின்னா நாட் அசோசியேட்டட் வித் கைனோசியம். கைனோசியத்துடன் சூலக வட்டத்துடன் தொடர்பு இல்லாதது எது அப்படின்னு கேட்டால் த ஃபிலமெண்ட் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேயா? இங்கே இருக்கு பாருங்கள் ஆப்ஷன் டி. ஆப்ஷன் டி என்ன வருது பாருங்கள், ஃபிலமெண்ட், மகரந்த கம்பி. Next question, question number 6. During the post-fertilization period, the ovules develops into dash and the ovary matures into a dash. கருவுறுதலுக்கு பின்னர் சூலானது இவ்வாறு மாறும், சூர்பையானது இவ்வாறு மாறும்னு கொடுத்துருக்கா. உங்களுக்கு தெரிஞ்சது தான். ஸோ ஆஃப்டர் போஸ்ட் ஃபர்டிலைசேஷன், கருவுறுதல் முடிந்த பிறகு ஓவியூல்ஸ் டெவலப்ஸ் இன்டு, ஓவியூல் என்னவா மாறும், சீடாக மாறும். ஓவரி என்னவா மாறும், ஃப்ரூட்டாக மாறும். அதாவது சூல்கள் விதையாகவும் சூர்பையானது கனியாகவும் மாறும். இது ஈஸியான கொஸ்டின், நீங்கள் எழுதியிருப்பேன். ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் இஸ் கொஸ்டின் நம்பர் 7. A scare on the seed coat through which the developing seeds attached to the fruit is called. அதாவது விதை உரையின் மேற்புறத்தே ஒரு சின்ன பள்ளம் போன்று காணப்படும். அந்த பகுதியில் தான் ஆரம்பத்தில் என்னாகும், விதைகள் இருக்கு பாருங்களே, கனியுடன் இணைந்திருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு. அதாவது விதை நம்ம தனியாக எடுத்தோம்னா அதில் ஒரு தழும்பு மாதிரி இருக்கும். A scare on the seed, தழும்பு or seed coat, through which the developing seeds attached to the fruit is called. ஆரம்ப காலத்தில் அந்த விதைகள் வளர்ச்சி அடைகின்ற சமயத்தில் கனியுடன் இந்த பாகத்தின் மூலம் இணைந்திருக்கும்னு கொடுத்துருக்கா. டெஸ்டா வெளியுறை, டெக்மென் விதை உள்வுறை, ஹைலம்னு வச்சுக்கோங்க, மைக்ரோபைல் அப்படின்னா துளை, சூழ்துளைன்னு பேர். இது என்னன்னு உங்களுக்கு தெரியும். இந்த பார்ட் உங்களுக்கு தெரிஞ்சது தான் ஹைலம் என்று அழைக்கப்படுகின்ற ஒன்று. அதாவது ஸ்டாக் ஆஃப் த ஓவியூல் இஸ் தட் பி ஃபியூனிக்கல். சூலின் காம்பிற்கு சூர்காம்பி என்ற பெயர். அதுவும் சூலும் கனெக்ட் ஆகிற இடத்துல என்ன இருக்கும், இந்த ஹைலம் இருக்கும். அந்த ஹைலம் தான் எதை போன்று காணப்படும், ஒரு தழும்பு போன்று காணப்படும், ஸ்கேர் போன்று காணப்படும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். நெக்ஸ்ட் இஸ் கொஸ்டின் நம்பர் 8. Which part of plant is generally green when young and later often become woody and dark brown? தாவரத்தின் எந்த பகுதியானது ஆரம்ப இளம் பிராயத்திலே பச்சை நிறத்தில் காணப்படும், முதிர்ச்சி அடைந்த பிறகு கட்டைத்தன்மையுடனும் அடர் பழுப்பு நிறத்துடனும் காணப்படும்னு கேட்டிருக்கா. ஆப்ஷன் ஏ ஸ்டெம் தண்டு, ஆப்ஷன் பி சீடு விதை, ஆப்ஷன் சி லீவ்ஸ் இலைகள், ஆப்ஷன் டி ஃப்ளவர் மலர்கள். இது உங்களுக்கு ஆப்ஷன் தெரியும், இருந்தாலும் நெக்ஸ்ட் பேஜில் பாருங்கள். இந்த கொஸ்டின் நம்பர் 8க்கானது ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். 8வது நம்பர் கொஸ்டினுக்கு ஆன்சர் ஸ்டெம். ஏன் ஸ்டெம் ஆன்சர் அப்படின்னா, ஸ்டெம் ஆரம்பத்தில் க்ரீன் கலராக இருக்கும் டு பர்ஃபார்ம் ஃபோட்டோசிந்தசிஸ். அப்புறம் மெச்சூர் ஆகிறப்ப இட் அண்டர்கோ செகண்டரி க்ரோத், இரண்டாம் நிலை வளர்ச்சியானது நடைபெறும். அதுக்கு யார் காரணமாக இருப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியும். கேம்பியம் இருக்கும், ஃபெசிகுலர் கேம்பியம் இருக்கும், கற்றை கேம்பம், இன்டர் ஃபெசிகுலர் கேம்பியம், கற்றை இடை கேம்பியம், எல்லாரும் தே ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் செகண்டரி க்ரோத், இரண்டாம் நிலை வளர்ச்சிக்கு காரணமாக இருக்கும். அப்போ நடக்கிறப்ப என்னாகும், அது ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணாமல் கொஞ்சம் டார்க்காக உட்டியாக கட்டைத்தன்மையுடன் மாறிவிடும். ஸோ 8வது கொஸ்டினுக்கு ஆன்சர் ஏ ஸ்டெம், தண்டு என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். நெக்ஸ்ட் எடுத்துட்டோம்னா we go to the question number 9. Cotyledons and testa respectively are edible parts in which of the following group? Cotyledonனா வித்திலைன்னு பேர், டெஸ்டானா விதை வெளியுறைன்னு பேர். கீழே கொடுக்கப்பட்டுள்ளவற்றில் வித்திலையும் டெஸ்டாவும், அதாவது விதை இலைகளும் டெஸ்டாவும் எங்கு உண்ணப்படுகிறது? இங்கே கீழே கொடுத்துருக்கிறது வால்நட், டேமரிண்ட் புளி கொடுத்துருக்கா, கேஷ்யூநட் லிச்சி முந்திரியும் லிச்சியும் கொடுத்துருக்கா, ஃப்ரெஷ் பீன் அண்ட் கோகனட் அவரையை ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆர் பீன்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க, கோகனட் தேங்காயை ஞாபகம் வச்சுக்கோங்க, கிரவுண்ட்நட் அண்ட் பொமோகிரானட் நிலக்கடலையும் அதே மாதிரி நம்ம மாதுளம்பழத்தையும் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த 9வது கொஸ்டினுக்கான விடை ஆப்ஷன் டி. இங்கே பாருங்க, ஆப்ஷன் டி கிரவுண்ட்நட் அண்ட் பொமோகிரானட். காட்டலிடன்ஸ் கிரவுண்ட்நட்டில் சாப்பிட்றோம், அதாவது வித்திலைகள் என்பவை நிலக்கடலையில் உண்ணப்படுகிறது. டெஸ்டா என்பது பொமோகிரானட் என்று அழைக்கப்படுகின்ற மாதுளையில் உண்ணப்படுகிறது. இது மாதிரி ஃப்ரூட் படிக்கிற சமயத்தில் எடிபிள் போர்ஷன் பார்த்துக்கணும். பெரி படிப்பேல், ட்ரூப், ஹெஸ்பரேடியம், பெப்போ, போம் படிப்பீங்க. அதுக்கப்புறம் ட்ரை ஃப்ரூட்ஸ் படிப்பீங்க. ட்ரை டெகசன்ட் உலர் வெடிக்கனிகள், ட்ரை இன்டெகசன்ட் உலர் வெடியா கனிகள், சீசோ கார்ப் அப்படின்னு சொல்லிட்டு இன்டர்மீடியேட் பிட்வீன் ட்ரை டெகசன் அண்ட் ட்ரை இன்டெகசன், வெடிகனிகளுக்கும் வெடியாக்கனிகளுக்கும் இடைப்பட்ட ஒன்றினை படிப்பீர்கள். அதுக்கப்புறம் அக்ரகேட் ஃப்ரூட் படிப்போம். அதுக்கப்புறம் மல்டிபிள் ஃப்ரூட் படிப்போம். ஒவ்வொன்றிலையும் உண்ணப்படுகின்ற பாகம்னு ஒன்று இருக்கும். த எடிபிள் போர்ஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அதை ஒரு டேபிள் மாதிரி போட்டுன்னு படிச்சிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், உங்களுக்கு தெரியும். பலாப்பழம் இருக்குது, ஜாக் ஃப்ரூட். ஜாக் ஃப்ரூட்டில் நம்ம எதை சாப்பிடுவோம்?
அப்படின்னு நிறையா பேர் எதையான எழுதிடுவோம். ஆக்சுவலி என்னென்னா அங்கே பீரியாந்த் இருக்கு பாருங்களேன், பீரியாந்த் இஸ் த எடபிள் போர்ஷன், உண்ணப்படுகின்ற பாகமாக இருப்பது பூவிதழ் என்பதை அதில் மறந்து விடாதீர்கள். இது கொஸ்டின் நம்பர் 9ல் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். அதேமாதிரி ஒவ்வொரு பார்ட்லேயும் இப்போ வாழைப்பழம் இருக்குது, பனானா, எடபிள் போர்ஷன் எது அப்படின்னு கேட்பாங்க. எடபிள் போர்ஷனுங்கிறது நம்ம எபிகார்பை விட்டுடுவோம், மீசோகார்ப் அண்ட் எண்டோகார்பை சாப்பிடுவோம். தக்காளி பழம், த என்டையர் ஃப்ரூட் இஸ் எடபிள். அதுமாதிரி அதை பார்த்து வச்சுக்கோங்க, தட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஓகேயா? அடுத்தது கொஸ்டின் நம்பர் 10. Pollen grains are produced within dash of stamen. மகரந்தம் என்பது மகரந்தத்தாளில் இப்பகுதியில் உருவாகும். ஓவரி சூர்ப்பை, ஓவரி சூர்ப்பை, ஆந்தர் மகரந்தப்பை, ஃபிலமெண்ட் கம்பி, கனெக்டிவ் இணைப்பு திசு, இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் எங்கே உருவாகும்னு. ஆந்தர் என்பது உங்களுக்கு தெரிஞ்சது தான். ஸோ ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஏன்னா ஒரு ஸ்டேமன் மேலே ஆந்தர் இருப்பா, மகரந்த பை காணப்படும், அதன் உட்புறத்தை 4 மகரந்த அறைகள் காணப்படும். ஈச் ஆந்தர் வித் 4 lobes of the microsporangium. Inside the microsporangium, microspore mother cells are seen. அந்த மைக்ரோஸ்போரகத்தின் உட்புறத்தை மைக்ரோஸ்போர் தாய் செல்கள் காணப்படும். They undergo meiotic cell division to form 4 haploid microspores or pollen grains. மைக்ரோஸ்போர் தாய் செல்கள் குண்டல் பகுப்பில் ஈடுபட்டு 4 மைக்ரோஸ்போர்களை, ஒருமைய நிலையில் உள்ள மைக்ரோஸ்போர்களை அல்லது மகரந்தத்தை உருவாக்கும். அது எங்கே நடக்கும்னா ஆந்தர்ங்கிறத ஞாபகம் வச்சுக்கோ. ஓகேயா? இதுதான் கொஸ்டின் நம்பர் 10. நெக்ஸ்ட் கொஸ்டின் ஃபார் யூ. அடுத்த வினா உனக்கு. Which one of the following statement is not correct? இந்த வார்த்தையை மட்டும் கரெக்டாக பார்த்துக்கோங்க. கீழ்வரும் கூற்றுக்களில் எது சரியான கூற்று அல்ல, நாட் கரெக்ட். இது ரொம்ப முக்கியம். Each stamen which represent the male reproductive organ consists of a stalk or a filament and an anther. மகரந்தத்தாலை எடுத்துக்கொண்டோம் என்றால் அது ஆண் இனப்பெருக்க உறுப்பாகும். அதில் மகரந்த கம்பியும் மகரந்த பையும் காணப்படும். An actinomorphic flower can be dissected into 2 equal halves from any plane. ஆரச்சமச்சீருடைய மலரை எந்த அச்சில் வெட்டினாலும் 2 சமபாகங்களாக பிரிக்க முடியும். Superior ovary is found in hypogynous flower. மேல்மட்ட சூற்பையானது சூலக மேல் மலரிலே காணப்படும். When stamens are attached to the petals, they are epiphyllous as in brinjal. மகரந்தத்தாலானது அல்லி வட்டத்துடன் இணைந்திருந்தால் எப்பிஃபில்லஸ் அப்படின்னு கொடுத்துருக்கா. தட் இஸ் அல்லி ஒட்டியது அப்படின்னு அர்த்தம். இங்கே வந்து பூவிதழ் ஒட்டியது என்று அழைக்கப்படும். எப்பிஃபில்லஸ், ஃபில்லம் அப்படின்னா சொல்லுவாங்க. ஆஸ் இன் பிரிஞ்சால்னு கொடுத்துருக்காங்க. இதில் எது தவறானது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் ஆப்ஷன் டி, வென் ஸ்டேமன்ஸ். ஆப்ஷன் டிங்கிறது தவறு. ஏன் பார், வென் ஸ்டேமன்ஸ் ஆர் அட்டாச் டு த பெட்டல்ஸ், அதுக்கு பேர் எப்பிபெட்டாலஸ்னு பேர். இங்கே எப்பிஃபில்லஸ்னு கொடுத்துருக்காங்க. அதாவது பூவிதழ் ஒட்டியது அல்ல, இந்த எப்பிபெட்டாலஸ்னு இருக்கணும். ஆஸ் இன் பிரிஞ்சால் ஆர் எப்பிஃபில்லஸ் வென் அட்டாச் டு த பீரியாந்த். அப்போ பூவிதழுடன் ஒட்டி கொண்டிருந்தால்தான் அதற்கு எப்பிஃபில்லஸ் என்ற பெயர். அல்லியுடன் ஒட்டி கொண்டிருந்தால் அதற்கு எப்பிபெட்டாலஸ்னு இருக்கணும். ஸோ நம்ம மொதல் பக்கம் போனோம்னா இங்கே பாருங்களேன், இந்த எப்பிஃபில்லஸ் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கிறதுனால இது தப்பு. பூவிதழ் ஒட்டியது அல்ல, அது என்னவாக இருக்கணும், அல்லி ஒட்டியது என்று இருக்க வேண்டும். ஸோ இது மாதிரி கொஞ்சம் 4 கொஸ்டினை சேர்த்து கேட்பா, கொஞ்சம் பார்த்துக்கோ. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் கொஸ்டின் ஃபார் யூ. விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் ஆர் ஸ்டேட்மெண்ட் இஸ் ஆர் கரெக்ட் அபவுட் கேலக்ஸ்? கேலக்ஸ்னா புள்ளிவட்டம். கீழ்வரும் கூற்றுக்களில் புள்ளிவட்டத்தை பற்றிய எந்த கூற்று அல்லது கூற்றுக்கள் சரியானது அப்படின்னு அர்த்தம். ஆப்ஷன் ஏ பாருங்க. கேலக்ஸ் இஸ் அவுட்டர் மோஸ்ட் வேர்ல் ஆஃப் த ஃப்ளவர் அண்ட் ஆர் கால்டு செப்பல்ஸ். புள்ளிவட்டம் என்பது ஒரு மலரின் வெளிப்புற அடுக்காகும். அது செப்பல்ஸ், புள்ளி இதழ் என்று அழைக்கப்படும். செப்பல்ஸ் ஆர் கிரீன், லீஃப் லைக் அண்ட் ப்ரொடெக்ட் த ஃப்ளவர் இன் த பட் ஸ்டேஜ். அது பச்சை நிறத்தில் காணப்படும், இலை போன்று இருக்கும், மலர் மொட்டினை பாதுகாக்கும். The calyx may be gamosepalous, sepals are free, or polysepalous, sepals are united. புள்ளிவட்டம் இணைந்திருந்தால் gamosepalous, அதற்கு இணைந்த புள்ளி இதழ் பிராக்கெட்டில் ஃப்ரீன்னு கொடுத்துருக்கு. பாலிசெப்பாலஸ் பிரிந்த புள்ளி இதழ், புள்ளி இணைந்ததுன்னு கொடுத்துருக்கு. இது தமிழில் வரப்போகிறக்கும் இங்கிலீஷில் தான் இந்த வித்தியாசம் நம்ம சொல்ல முடியும். அப்புறம் டி போத் ஏ அண்ட் பின்னு கொடுத்துருக்கா. இதில் கரெக்ட் கேட்டிருக்கா, உங்களுக்கே தெரியும். ஆப்ஷன் டி இருக்கு போகிறங்கோல, அதில் பார்க்குறப்ப தான் உங்களுக்கு தெரியும். ஏன்னு வரேன், இங்கே டிக்கு போங்க முதல் கேள்வியில். சி டி போத் ஏ அண்ட் பி. ஏ அண்ட் பி மட்டும்தான் ரைட். இந்த இடத்துக்கு வாங்கலேன், சியை பாருங்களேன். கேலக்ஸ் மேபி கேமோசெப்பாலஸ். கேமோசெப்பாலஸ்னால் செப்பல்ஸ் ஆர் ஃபியூஸ்ட், புள்ளி இதழ்கள் இணைந்தவை என்ற பொருள். இங்கே பிராக்கெட்டில் என்ன கொடுத்துருக்கு, ஃப்ரீன்னு கொடுத்துருக்கு. பாலிசெப்பாலஸ் அப்படின்னா செப்பல்ஸ் ஆர் ஃப்ரீ,
புள்ளி இதழ்கள் தனித்தவை என்று பெயர். இங்கே என்ன கொடுத்துருக்கு? யுனைடெட்னு கொடுத்துருக்கு. அப்போ மொதல் 2 மட்டும்தான் ரைட்டு, 3வது தப்புங்கிறத நீ ஞாபகம் வச்சுக்கணும். A and B கரெக்ட். சி இருக்கு பாருங்கோல, A and B கரெக்டுங்கிறது தான் இந்த 4th ஆப்ஷன் கொடுத்துருக்கா. அடுத்தது கொஸ்டின் நம்பர் 13. Which one of the following characteristics does not belong to parietal placentation? கீழ்வரும் 4 பண்புகளிலே எந்த பண்பானது பெரைட்டல் அப்படின்னா சுவர்சூல் ஒட்டுமுறைக்கு வராது என்று கொடுத்திருக்கிறார்கள். Placentation, the mode of arrangement of placenta in the ovary wall is said to be placentation. சொற்பை சுவரிலே சூழ் ஒட்டு திசுவானது இணைந்திருக்கும் விதத்தினைத்தான் நாம் சூழ் ஒட்டுமுறை என அழைக்கிறோம். மார்ஜினல், பேசல், பெரைட்டல், ஆக்சைல், சூப்பர்ஃபிஷியல், அது மாதிரி நிறையா படிச்சிருப்பேன். விளிம்பு சூழ் ஒட்டுமுறை, அடிச்சூழ் ஒட்டுமுறை, சுவர் சூழ் ஒட்டுமுறை, அதுக்கப்புறம் அச்சு சூழ் ஒட்டுமுறை, தடுப்பு சுவர் சூழ் ஒட்டுமுறைன்னு படிச்சிருப்பேன். இங்கே எதை கொடுத்துருக்கா? பெரைட்டல் பிளாசன்டேஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சுவர் சூழ் ஒட்டுமுறைக்கு எது வராது? ஆப்ஷன் ஏ பாருங்க. ஓவியூல்ஸ் ஆர் போர்ன் ஆன் சென்ட்ரல் ஆக்சஸ். மைய அச்சிலே சூழ்கள் ஒட்டி கொண்டிருக்கும். B பாருங்க. Ovary is one chambered but it becomes two chambered due to formation of false septum. சூர்ப்பையிலே ஒரே ஒரு அறை காணப்படும், ஒரே ஒரு சேம்பர், ஆனால் அது 2 அறைகளாக பிரிந்திருக்கும் பொய்யான குறுக்குச்சுவர் உருவாவதால். எக்ஸாம்பிள்ஸ் ஆர் மஸ்டர்ட் அண்ட் ஆர்ஜிமோன். எடுத்துக்காட்டு இதற்கு கடுகு மற்றும் ஆர்ஜிமோன் மெக்சிகானா, நாய் கடுகு அப்படின்னு கொடுத்துருக்கா. இந்த 13வது கொஸ்டினுக்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ. இதில் பாருங்க, ஏன்னு வரேன். இன் parietal placentation the ovules develop in the inner wall of the ovary and the peripheral does not belong to. இங்கே கேள்வி என்ன? does not, இதுதான் முக்கியம். இங்கே கீழே கொடுக்கப்பட்டுள்ள பண்புகளில் எந்த பண்பானது இந்த சுவர்சூழ் ஒட்டுமுறைக்கு ஒத்து வராது? இது பாருங்க. ஃபர்ஸ்ட் என்ன? ஓவியூல்ஸ் ஆர் போர்ன் ஆன் சென்ட்ரல் ஆக்சிஸ். மைய அச்சிலே சூழ்கள் தோன்றி ஒட்டு கொண்டிருந்தால் அதற்கு அச்சு சூழ் ஒட்டுமுறைன்னு பேர். ஆனால் இங்கே என்ன கேட்டிருக்கு? பெரைட்டல் பிளாசன்டேஷன் சுவர் சூழ் ஒட்டுமுறை. அப்போ இந்த பண்பு மட்டும் என்னவாக இருக்கும்? இன்கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். இந்த பெரைட்டல் பிளாசன்டேஷன் சுவர் சூழ் ஒட்டுமுறையின் பண்பு இது அல்ல என்பதை நாம் ஞாபகத்தில் கொள்ள வேண்டும். அடுத்தது கொஸ்டின் நம்பர் 14. Which one of the following characteristics is not related to gynoecium? கீழ்வரும் பண்புகளிலே எந்த பண்பானது சூலக வட்டத்துடன் தொடர்புடையது அல்ல? நாட் ரிலேட்டட். இட் இஸ் gynoecium. பாருங்க. ஆப்ஷன் ஏ, இட் இஸ் a female reproductive part of the flower. இது மலரின் பெண் இனப்பெருக்க உறுப்பாகும். இட் இஸ் கம்போஸ்ட் ஆஃப் ஸ்டேமன்ஸ். இது மகரந்த தாள்களினால் ஆனது. ஸ்டிக்மா இஸ் யூஸ்வலி அட் த டிப் ஆஃப் த ஸ்டைல் அண்ட் இஸ் த ரிசப்டிவ் சர்ஃபேஸ் ஃபார் pollen grains. சூல் முடியானது சூல் தண்டின் மேற்புறத்தே காணப்படும் மகரந்தங்களை இதுதான் ஏற்றுக்கொள்ளும். Each ovary bears one or more ovules attached to the flattened cushion like placenta. சூற்பையின் உட்புறத்தே சூழ்கள் சூழ் ஒட்டு திசுவுடன் இணைந்து காணப்படும். இதில் நாட் ரிலேட்டட் டு gynoecium, சூலக வட்டத்துடன் தொடர்புடையது அல்ல. எது? இட் இஸ் நாட் gymnosperms, இட் இஸ் gynoecium. அது எதுன்னா உங்களுக்கே தெரியும். இட் இஸ் கம்போஸ்ட் ஆஃப் ஸ்டேமன்ஸ். இது மகரந்த தாள்களால் ஆனதுன்னு கொடுத்துருக்கு பாருங்களேன். அது மட்டும்தான் தப்பு. ஏன்னா உங்களுக்கு தெரியும் ஸ்டேமன் இஸ் த இண்டிவிஜுவல் பார்ட் ஆஃப் த ஆண்ட்ரோசியம். மகரந்தத்தாளின் ஒரு பகுதி தான் மகரந்தத்தாள் வட்டம் என்று அழைக்கப்படும். அப்போ இந்த பீங்கிறது ஸ்டேமன்கிறது எதில் இருக்கும் அப்படின்னா ஆண்ட்ரோசியத்தில் இருக்கும். அதனால் இதுக்கும் gynoeciumத்துக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை. மகரந்தத்தாளிற்கும் சூலகத்திற்கும் தொடர்பு அல்ல. அதனால் இதுக்கு இந்த ஆப்ஷன் பீங்கிறது தான் தப்பு. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 15. Which of the following statement or statements is or not correct? கீழ்வரும் கூற்றுக்களிலே எந்த கூற்று அல்லது கூற்றுக்கள் தவறானது? நாட் கரெக்ட் அப்படின்னா சரியானது அல்ல அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். ஆப்ஷன் 1 பாருங்க. ஸ்டேட்மெண்ட் 1. கேலக்ஸ் அண்ட் கொரோலா ஆர் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸ் ஆஃப் அ ஃப்ளவர். புள்ளிவட்டமும் அல்லிவட்டமும் ஒரு மலரின் இனப்பெருக்க உறுப்புகளாகும். Zygomorphic flower can be divided into 2 equal halves in any radial plane. இருபக்கச் சமச்சீரை எந்த அச்சில் வெட்டினாலும் 2 சமபாகங்களாக பிரிக்க முடியும். Flowers without bracts are termed as bracteate. பூவிதழ் அற்ற மலரினை நாம் பூவிதழ் அற்ற மலர் என அழைக்கிறோம். And parthenocarpic fruit is formed after fertilization of the ovary. parthenocarpic கனிகள் கருவுறுதலுக்கு பின்னர் தோன்றும். In legume seeds, seed is non-endospermic. லெகும் வகை தாவரங்களிலே that is கருவூன் அற்ற விதைகள் காணப்படும்.
radical bulbs develop on roots. Radical buds, it's not bulb buds, radical buds develop on roots. That is வேர்களிலே மொட்டுக்கள் தோன்றும் அப்படின்னு கொடுத்துருக்கோம். இதில் எது உங்களுக்கு கேட்டிருக்கு? நாட் கரெக்ட்னு கேட்டிருக்கு. 15வது கொஸ்டினுக்கு ஆப்ஷன் ஏ. அப்படியே முன்னாடி பக்கம் போங்க, முன்னாடியில் பாருங்க, ஆப்ஷன் ஏ பாருங்க. கேலக்ஸ் அண்ட் கொரோலா ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸ் ஆஃப் அ ஃப்ளவர்னு கொடுத்துருக்கா. புள்ளிவட்டமும் அல்லிவட்டமும் ஒரு மலரின் இனப்பெருக்க உறுப்புகள்னு கொடுத்துருக்கா. உங்களுக்கே தெரியும் கேலக்ஸ் அண்ட் கொரோலாக்கும் இனப்பெருக்கத்துக்கும் சம்பந்தமே இல்லை. புள்ளியும் அல்லியும் இனப்பெருக்கத்தில் நேரடியாக பங்கேற்காது. The main function of calyx is to protect the flower in the bud stage. மலர் மொட்டினை பாதுகாக்கின்ற பணியினைத்தான் புள்ளிவட்டம் செய்யும். The function of corolla is to attract the insect for cross pollination. அயல் மகரந்த சேர்க்கைக்காக பூச்சிகளை கவர்ந்து இழுத்தல் தான் அல்லிவட்டத்தின் பணி. அப்போ அதுக்கும் ரீப்ரொடக்ஷனுக்கும் சம்பந்தம் இல்லை. இங்கே பாருங்க, ஓகேயா, நாட் கரெக்ட்னு கேட்டிருக்கு. அது மட்டும் நாட் கரெக்ட், பாக்கி எல்லாமே கரெக்ட்னு இருக்கும். ஓகேங்களா? இது எதோ பாருங்க, இதுக்கான விடை கொஸ்டின் நம்பர் 15க்கு பாருங்களேன், இது பார்க்கணும். ஓகேயா? ஸ்டேட்மெண்ட் 1, 2, 3, 4 ஆர் நாட் கரெக்ட் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். ஆப்ஷன் ஏக்கு போங்க, இங்கே பாருங்க 1, 2, 3, 4 நாட் கரெக்ட். அப்போ 5 and 6 கரெக்டுங்கிறத நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னு சொல்கிறேன் பாருங்க. ஜைகோமார்பிக் ஃப்ளவர் அப்படின்னா ஒரே ஒரு அச்சில் தான் வெட்ட முடியும். இங்கே எந்த அச்சு வேணாலும் கொடுத்துருக்கா. ஓகேயா? இங்கே பாருங்கள், ஃப்ளவர்ஸ் வித்தவுட் பிராக்டியேட்னு கொடுத்துருக்கா. ஒரு மலரிலே பூவடி செதில் இல்லை என்றால் அது பூவடி செதில் உடைய மலர் என்று அழைக்கப்படும்னு கொடுத்துருக்காங்க. இது எரர்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பார்த்தினோகார்பிக் ஃப்ரூட்ஸ் ஃபார்ம்டு ஆஃப்டர் ஃபர்டிலைசேஷன். கருவுறுதலுக்கு பின்னர் உருவாகும். தப்பு. கருவுறுதல் நடைபெறாமல் தான் இந்த கனியானது உருவாகும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். அப்போ இந்த 4 ஸ்டேட்மெண்ட்டுமே தப்பு அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி படிக்கிறப்ப நம்மளுக்கு தெரியும். தென் கொஸ்டின் நம்பர் 16. Read the following statements and answer the questions. கீழ்வரும் கீழ்வரும் கூற்றுக்களை படியுங்கள். அதுக்கப்புறம் கீழே கொடுத்துருக்க கொஸ்டினுக்கான ஆன்சரை எழுதுங்க. Gynoecium is situated in the center and other parts of the flower are located on the rim of the thalamus almost at the same level. அடுத்தது, அதாவது கைனோசியம் மத்தியிலே அமைந்திருக்கும், அதர் பார்ட்ஸை எடுத்துட்டேன்னா அதனுடைய விளிம்பு பகுதியிலே அமைந்து காணப்படும். ஓவரி இஸ் அ ஹாஃப் இன்ஃபீரியர். சூர்பையனை எடுத்துக்கொண்டோம் என்றால் பாதி மேல்மட்ட சூர்பையாக இருக்கும். எக்ஸாம்பிள்ஸ் ஆர் ப்ளம், ரோஸ் அண்ட் பீச். இதற்கு எடுத்துக்காட்டு ப்ளம்முகள், ரோஸ் மற்றும் பீச் தாவரம்னு கொடுத்துருக்கா. விச் கண்டிஷன் ஆஃப் ஃப்ளார்ஸ் இஸ் பீயிங் டிஸ்கிரைப்டு பை த அபவ் ஸ்டேட்மெண்ட். இந்த மேலே இருக்கிற கூற்றுக்கள் எந்த வகையான மலரினை குறிக்கும்னு கொடுத்துருக்கா. ஹைப்போகைனி சூலக மேல்மலர், பெரிகைனி சூலக சூழ்மலர், எப்பிகைனி சூலக கீழ்மலர், நன் ஆஃப் திஸ் எதுவும் அல்ல. இதுக்கான ஆன்சர் உங்களுக்கு கொடுத்துருக்கிறது ஆப்ஷன் பி. ஆப்ஷன் பிக்கு வாங்கோ. ஆப்ஷன் பி என்ன இருக்குது? பெரிகைனஸ். பெரிகைனஸ்னால் உங்களுக்கு தெரியும், flower with a half inferior or half superior or semi inferior or semi superior ovary is said to be perigynous. அப்போ பெரிகைனஸ்னா பாதி கீழ்மட்ட அல்லது பாதி மேல்மட்ட சூப்பையனை பெற்றிருக்கக்கூடிய மலரினை நாம் சூலக சூழ்மலர் என்று அழைக்கிறோம். அப்போ 16வது கொஸ்டினுக்கான விடை இதுங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. தட் இஸ் பெரிகைனி சூலக சூழ்மலர் என்பது தான் இதற்கு சரியான விடை. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 17. Which of the following statement or statements is or correct about the fruit? கீழ்வரும் கூற்று அல்லது கூற்றுக்களிலே கனி குறித்த எந்த கூற்று சரியானது? கரெக்ட். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட், ஃப்ரூட் இஸ் அ மெச்சூர் ripened ovary developed before fertilization. கனி என்பது முதிர்ச்சி அடைந்த ஒரு சூர்ப்பையாகும், கருவுறுதலுக்கு முன்னால் தோன்றும். It consists of wall or pericarp and seeds. இதிலே pericarp என்ற ஒரு பகுதியும் விதைகளும் காணப்படும். When pericarp is thick and fleshy, it is differentiated into mesocarp, outer mesocarp, middle epicarp and inner endocarp. கனி நடுத்தோல் வெளியில் காணப்படும், புறத்தோல் மையத்தில் காணப்படும், அகத்தோல் உட்புறத்தே காணப்படும். In mango and coconut, the fruit is known as berry. மாங்காவிலும் மாவிலும் தேங்காய் இருக்கு பாருங்களே, தேங்காயிலும் கனியின் வகை பெரி ஆகும். இதில் கரெக்ட்னு கேட்டிருக்கு. இங்கே பாருங்க, ஒன்லி 1, both 2 and 3, only 2, all of these கொடுத்துருக்கு. மேற்கூறிய அனைத்தும். இதற்கான விடை உங்களுக்கு தெரியும், ஆப்ஷன் சி. இங்கே ஆப்ஷன் சிக்கு போங்க. ஆப்ஷன் சி என்ன இருக்கு பாருங்க, only 2. ஏன்னு சொல்கிறேன் பாருங்க. Fruit is a mature or ripened ovary developed before fertilization.
கருவுறுதலுக்கு முன்னால் கனி தோன்றும்னு சொல்லியிருக்காங்க. இது தப்பு. கருவுறுதலுக்கு அப்புறம் தான் தோன்றும். இட் கன்சிஸ்ட் ஆஃப் வால் த பெரிகார்ப் அண்ட் சீட்ஸ். இதிலே கனித்தோலும் விதைகளும் காணப்படும். சரி. when pericarp is thick and fleshy it is differentiated outer mesocarp. அவுட்டருக்கு எபிகார்ப்னு பேர், நடுவில் இருக்கிறதுக்கு மீசோகார்ப்னு பேர், உள்ளே இருக்கிறதுக்கு எண்டோகார்ப். அப்போ இந்த பாயிண்ட் தப்பு. மேங்கோ அண்ட் கோகனட் த ஃப்ரூட் இஸ் நோன் அஸ் பெரி. மாவிலும் தேங்காயிலும் பெரி இருக்காது, ட்ரூப் வகை கனிதான் காணப்படும். அப்போ இதற்கு சரியான விடை என்பதை நம்ம எதை ஞாபகம் வச்சுக்கணும்னா ஆப்ஷன் 2 இருக்கு பாருங்க பாருங்க. இட் கன்சிஸ்ட் ஆஃப், அதாவது சி, ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்தது கொஷின் நம்பர் 18 அப்படின்றக்கு 18வது கொஷின் பாருங்க. which of the following statement is correct? கீழ்வரும் கூற்றுக்களில் எந்த கூற்றானது சரியான கூற்று? imbricate estivation is found in Papilionaceous family. தழுவிதழ் அமைவு என்பது Papilionaceous குடும்பத்திலே காணப்படும். generally sepals are green, leaf like and protect the flower in the bud stage. பொதுவாக புள்ளி இதழ்கள் பச்சை நிறத்தில் காணப்படும், இலை போன்று காணப்படும், மலர் மொட்டினை பாதுகாக்கும். Next is in cymose type of inflorescence the main axis terminates in a flower, hence it is limitless in growth. cymose மஞ்சரியானது மலரினை கொண்டு முடிவடையும், எனவே வரம்பற்ற வளர்ச்சியினை உடையது. In axile placentation ovary is one chambered but it becomes two chambered due to formation of false septum. அச்சுசூல் ஒட்டு முறையிலே ஒரே ஒரு அறை காணப்படும், ஆனால் பொய்யான குறுக்குச்சுவர் உருவாவதால் 2 அறைகள் காணப்படும். இது சொன்னதில் எது கரெக்ட்னு கேட்டிருக்கு. 18வது கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி. ஆப்ஷன் பி என்ன இருக்கு பாருங்க. green leaf like protect the flower in the bud stage. பொதுவாக புள்ளி இதழ்கள் பச்சை நிறத்தில் காணப்படும், இலை போன்று இருக்கும், மலர் மொட்டினை பாதுகாக்கும். இதுதான் ரைட்டே தவிர பாக்கி எல்லாமே என்னவா வரும் உங்களுக்கு தவறான விடைகள் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். இப்போ ஒரு 4-5 கான்செப்ட் சேர்த்துருக்கா. ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் தப்புங்கிறது. இங்கே பாருங்களேன், cymose பாருங்க. In cymose type of inflorescence the main axis terminates in a flower. cymose மஞ்சரியிலே மைய அச்சானது ஒரு மலரை கொண்டு முடிவடையும். hence it is limitless in growth. இது தொடர்ச்சியாக வளரும். மறந்துடாதீங்க, மலரை கொண்டு முடிவடைந்து விட்டது என்றால் அப்புறம் வளர்ச்சியே இருக்காது. இங்கே லிமிட்லெஸ் இன் க்ரோத் அப்படின்னா தொடர்ச்சியாக வளரும் என்று பெயர். ஒரு அச்சோட நுனியில் மலர் வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் க்ரோத்தே இருக்காது. ஸோ இட் இஸ் டெஃபினைட் இன் க்ரோத், நாட் லிமிட்லெஸ். வரம்புடைய வளர்ச்சியினை உடையது. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? வரம்பற்ற வளர்ச்சியை உடையதுன்னு கொடுத்துருக்காங்க. இந்த வார்த்தைகளை படித்தால் தான் எது கரெக்ட்னு கண்டுபிடிக்க முடியும். இதை பொறுத்தவரையும் இந்த பி மட்டும்தான் சரி அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. Now we come to question number 19. 19வது வினாவிற்கு செல்லலாம். Match the column 1 containing types of estivation with their examples given in column 2 and choose the correct option. இங்கே column 1 column 2னு கொடுத்துருக்காப்பா. இங்கே இதழமைவின் வகைகள் கொடுக்கப்பட்டுள்ளன, இங்கே எடுத்துக்காட்டு கொடுக்கப்பட்டுள்ளன, இதை மேட்ச் பண்ணுங்கோ அப்படின்னு கொடுத்துருக்கு. பொறுத்துக. ஏ வால்வெட் தொடுதழமைவு, பி ட்விஸ்டட் தழுவிதழமைவு, திருகுதழமைவு, வால்வெட் தொடுதழமைவு, ட்விஸ்டட் திருகுதழமைவு, இம்ப்ரிகேட் தழுவிதழமைவு, வெக்ஸலரி இதழமைவு. வால்வெட் இங்கே பாருங்க, காட்டன் பருத்தி, கேலட்ரோபஸ் எருக்கு, பீன் அவரை, குல்மகர். இதுக்கு ஆப்ஷன் 4 கொடுத்துருக்கோம். இதை நம்ம மேட்ச் பண்ணணும். இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி. ஆப்ஷன் பிக்கு வாங்க. ஆப்ஷன் பியில் என்ன கொடுத்துருக்கு பாருங்க. வால்வெட் எஸ்டிவேஷன் கேலட்ரோபிஸில் இருக்குது, ட்விஸ்டட் எஸ்டிவேஷன் காட்டனில் இருக்குது, இம்ப்ரிகேட் எஸ்டிவேஷன் ஆப்ஷன் பி பாருங்க, இம்ப்ரிகேட் எஸ்டிவேஷன் குல்மகரில் இருக்குது, வெக்ஸலரி எஸ்டிவேஷன் பீன். ஸோ இதுதான் உங்களுக்கு இந்த ஆப்ஷன், இந்த பீனை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அப்போ 4 இதழமைவும் என்னன்னு தெரிஞ்சு 4ற்கான எடுத்துக்காட்டுகள் தெரிந்தால்தான் இந்த வினாவிற்கான விடையினை நம்மால் அளிக்க முடியும். அதனால் அதை மேட்ச் பண்ணுறப்ப மட்டும் 4 கொஷின் வருது, அது மாதிரி கொஞ்சம் பார்த்துட்டு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஆன்சர் பண்ணுங்க. அதே மாதிரி கொஷின் நம்பர் 20. மேட்ச் த ஆண்ட்ரோசியம் ஃபார்முலா given in column 2 with their family given in column 1 and choose the correct combination for the option given below. இங்கே ஃபேமிலி கொடுத்துருக்கா. இங்கே மகரந்தத்தால் வட்டத்தோட நம்ம ஃப்ளோரல் ஃபார்முலா சொல்லுவோம் பாருங்க, மலர் சூத்திரம் கொடுக்கப்பட்டுள்ளது, ரெண்டையும் மேட்ச் பண்ணுங்கன்னு கொடுத்துருக்கா. பிராசிகேசி, ஃபேபேசி, சொலானேசி, லில்லியேசி, இது 4 குடும்பம். இங்கே பாருங்க, A3+3, A5, A9+1, A2+2ன்னு கொடுத்துருக்கா, 2+4. இப்போ நம்ம பார்க்கணுன்னா இதை பார்க்குறப்ப சில இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். லில்லியேசி அப்படின்னா A3+3. இப்போ நீங்கள் பார்க்குறப்ப
டிக்கு எங்கே ஒன் ஆப்ஷன் இருக்குன்னு ஃபஸ்ட்டு பாருங்க. எதில் இருக்குது? ஏலையும் இருக்குது, சிலையும் இருக்குது. அடுத்தது சொலானேசி பாருங்களேன், உங்களுக்கே தெரியும் A5ங்கிறது தெரியும். அப்போ சிக்கு எங்கே 2 இருக்குன்னு பாருங்க. சிக்கு எங்கே 2 இருக்குன்னு பாருங்க. இந்த இடத்துல மட்டும்தான் சிக்கு 2 இருக்குது, பாக்கி எங்கேயுமே இல்லை. அப்போ சொலனேசிக்கு A5ன்னு உங்களுக்கு தெரிஞ்சுடுத்தோன்னா இதற்கான விடை என்னன்னு கண்டுபிடிச்சிடலாம். ஆப்ஷன் ஏன்னு கண்டுபிடிச்சிடலாம். பாவம், நெக்ஸ்ட் பேஜ் போவோம். இதற்கான கொஸ்டின் நம்பர் இதுக்கு பாருங்கள். 20க்கு என்ன? ஆப்ஷன் ஏ. ஆப்ஷன் ஏ என்ன இருக்குங்க பாருங்க, முன்னாடி போங்க. பிராசிகேசி A2 + 4, ஃபேபேசி 9 + 1, சொலானேசி A5, லில்லியேசி A3 + 3. தட்ஸ் ஆல். இது மாதிரி மேட்ச் வர சமயத்தில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபேமிலி 1 2க்கும் உனக்கு ஆன்சர் தெரிஞ்சாலே டக்குன்னு இதை மேட்ச் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி உண்டு அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த இடத்துல வரப்போ இன்னொன்று முக்கியம், இந்த சொலனேசி இருக்குது பாருங்களேன், அதில் எப்பிபெட்டாலா ஸ்டேமன் இருக்கும், அள்ளி ஒட்டிய மகரந்தத்தால் காணப்படும் என்பதை மறந்து விடாதே. ஃபேபேசியை பொறுத்தவரையும் டயடால்ஃபா ஸ்டேமன்ஸ், இருக்கற்றை மகரந்தத்தாள்கள் காணப்படும். கிளைட்டோரியா டெர்னேஷியா படிச்சிருப்பேன். இது வரப்போ அது ரிலேட்டடாக என்ன இருக்கோ அது எல்லாத்தையும் நீ ஞாபகம் வச்சுக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஃபேபேசி எடுத்துட்டேன்னா அதை நம்ம என்ன சொல்லுவோம்? கிரவுண்ட் ஃபேமிலி சொல்லலாம். சொலனேசி எடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன், பிரிஞ்சால் ஃபேமிலி சொல்லிக்கலாம். லில்லியேசி எடுத்துட்டோன்னா ஆனியன். அது மாதிரி நம்ம அதையும் எக்ஸ்ட்ராவாக ஞாபகம் வச்சுக்கணும். எக்ஸாம்பிள். அடுத்தது கொஸ்டின் நம்பர் 21. மேட்ச் காலம் 1 with column 2 and choose the correct combination from the option given below. இங்கே ஏல ஃப்ளாரோட பொசிஷன் ஆஃப் த ஓவரி தலாமஸ் கொடுத்துருக்கா. இங்கே எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கா. ஹைப்போகைனஸ் சூலக மேல்மலர், பெரிகைனஸ் சூலக சூழ்மலர், பெரிகைனஸ் சூலக சூழ்மலர், எப்பிகைனஸ் சூலக கீழ்மலர். சூலக மேல்மலர், சூலக சூழ்மலர், சூலக கீழ்மலர். இங்கே பாருங்க, ரே ஃப்ளோரெட்ஸ் ஆஃப் சன்ஃப்ளவர், சூரியகாந்தியிலே கதிர்ச்சிறுமலர்னு ஒன்று இருக்கும், அதை கொடுத்துருக்காங்க. பிரிஞ்சால் கத்திரிக்காய் கொடுத்துருக்காங்க. பீச்சை கொடுத்துருக்காங்க. இதை மேட்ச் பண்ணணும். இதற்கான சரியான விடையினை எடுத்துக்கொண்டோம் என்றால் ஆப்ஷன் டி. இப்போ ஆப்ஷன் டிக்கு வாங்கும். ஆப்ஷன் டியில் என்ன இருக்கும்? ஏக்கு 2 ஹைப்போகைனஸ் பிரிஞ்சால், பிக்கு 3 பெரிகைனஸ் பீச், எபிகைனஸ் எங்கே இருக்கும்? ரே ஃப்ளோரட். வேறு மாதிரி சொல்லணும்னா சுப்பீரியர் ஓவரி எங்கே இருக்கும்? பிரிஞ்சாலில் இருக்கும், மேல்மட்ட சூப்பை. அதே மாதிரி பெரிகைனஸ் ஹாஃப் இன்ஃபீரியர், பாதி மேல்மட்ட, அது பாதி கீழ்மட்ட சூர்ப்பையானது பீச்சில் இருக்கும். எபிகைனஸ் தட் இஸ் இன்ஃபீரியர் ஓவரி, சூலக கீழ்மலர், கீழ்மட்ட சூர்ப்பையானது ரே ஃப்ளோரட் ஆஃப் சன்ஃப்ளவர். இது மாதிரி மேட்ச் பண்ணி பார்த்துக்கலாம். இது ஒரு கொஸ்டின். அதே மாதிரி நெக்ஸ்ட் கொஸ்டின், கொஸ்டின் நம்பர் 22. மேட்ச் காலம் 1 with column 2 and choose the option which shows their correct combination. இங்கே நிறையா கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்கா. அந்த கண்டிஷனை இதோட நம்ம மேட்ச் பண்ணணும். கேமோசெப்பாலஸ் புள்ளி இணைந்தது, பாலிசெப்பாலஸ், கேமோனா யுனைட்டட்னு அர்த்தம், பாலினா ஃப்ரீன்னு அர்த்தம், புள்ளி இணைந்தது, புள்ளி தனித்தது, அல்லி இணைந்தது, அல்லி தனித்தது. எபிஃபில்லஸ் அப்படிங்கிறது பூவிதழ் ஒட்டியதுன்னு அர்த்தம். ஸ்டாமினோட் அப்படின்னா மலட்டு மகரந்தத்தால் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆர் மலட்டு மகரந்த பை, எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். இங்கே பாருங்க, ஃப்ளவர் ஆஃப் லில்லி, லில்லியின் மலர், ஸ்டெரைல் ஆந்தர், மலட்டு ஆந்தர், ஃப்ரீ பெட்டல்ஸ், அல்லிதழ்கள் பிரிந்தவை, ஃப்ரீ செப்பல்ஸ், புள்ளி-இதழ்கள் பிரிந்தவை, ஃபியூஸ்டு பெட்டல்ஸ், அல்லிதழ்கள் இணைந்தவை, ஃபியூஸ்டு செப்பல்ஸ் அப்படின்னா உங்களுக்கு தெரியும், புள்ளி-இதழ்கள் இணைந்தவை. இதில் ஸ்டாமினோடுக்கு பாருங்க, இது உனக்கு தெரிஞ்சது. ஸ்டாமினோடு மலட்டு மகரந்தத்தால், எங்கன்னா ஸ்டெரைல் ஆந்தர், மலட்டு மகரந்த பை. எஃப்க்கு எங்கே 2 இருக்குன்னு பாருங்க. இங்கே இடத்துல இவ்வளோ கொடுத்துருக்கு, அதில் எஃப்க்கு 2ங்கிறது இதில் 1ல் மட்டும் இருக்குது. அப்போ இது தெரிஞ்சாலே இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ண முடியும். அப்போ 22க்கு ஆன்சர் பாருங்க. 22க்கு என்ன போட்டிருக்கு பாருங்க. ஆக்சுவலி சூஸ் த ஆப்ஷன் ஷோஸ் த கரெக்ட் காம்பினேஷன். கரெக்ட் காம்பினேஷன் எவ்வளோ இருக்குன்னு கேட்டிருக்கு. இங்கே வர சமயத்தில் கொஸ்டின் நம்பர் 22 போங்க. இதில் நிறையா காம்பினேஷன் கொடுத்துருக்கா. எந்த காம்பினேஷன் கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கா. இந்த கரெக்ட் காம்பினேஷன் பார்க்குறப்ப ஆப்ஷன் சி கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் சி போங்க. ஆப்ஷன் சி என்ன இருக்குது? ஏக்கு பாருங்க. ஏக்கு என்ன இருக்குது? ஆமாம் 2 தானே, இங்கே வருது 2. ஏக்கு என்ன இருக்குது பாருங்க. ஏக்கு 6 கேமோசெப்பாலஸ், ஃபியூஸ்டு செப்பல்ஸ், தட் இஸ் புள்ளி இதழ்கள் இணைந்தவை. பாலிசெப்பாலஸ், பாலிசெப்பாலஸ்னால் புள்ளி இதழ்கள் பிரிந்தவை, இங்கே இருக்குது பாருங்க. இதை வச்சுன்னு சொல்கிறப்ப இந்த ஆப்ஷன் கரெக்டாக வரும் உங்களுக்கு. இந்த வருக 2 இடத்துல வருது 2, இந்த 2 கரெக்டாக இருக்கும். ஓகேயா? இது கொஸ்டின் நம்பர் 22. இது மாதிரி கொஸ்டின் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்க்கணும். தென் த லாஸ்ட் கொஸ்டின் ஃபார் யூ, கொஸ்டின் நம்பர் 23. Matching column 1 with column 2 and choose the correct option. A column B column மேட்ச் பண்ணுங்க, பொறுத்துக, சிம்பிள்.
A and B are 1 and 2. பாருங்க கோலியோரைசா அப்படிங்கிறது கோலியோரைசானே வச்சுக்கோங்க. ஃபுட் ஸ்டோரிங் டிஷ்யூ, உணவினை சேமிக்கும் திசு. பார்த்தினோகார்பிக் ஃப்ரூட், பார்த்தினோகார்பிக் கனி. சிங்கிள் சீடட் ஃப்ரூட் டெவலப்பிங் ஃப்ரம் மோனோகார்பலரி சுப்பீரியர் ஓவரி, ஒரு சூழிலை மேல்மட்ட சூட்பையிலிருந்து தோன்றக்கூடிய ஒரு கனி. மெம்ப்ரேனஸ் சீட் கோட், விதை சீட் கோட்டுங்கிறது விதையுறை, சவ்வு போன்று காணப்படுகின்ற விதையுறை. கிரேப்ஸ் திராட்சை, மேங்கோ மா, மெய்ஸ் சோளம், ராடிக்கல் முளைவேர், எண்டோஸ்பம் கருவூன் திசுன்னு கொடுத்துருக்கா. இதற்கான சரியான விடை கொஸ்டின் நம்பர் 23 ஆப்ஷன் டி. மொதல் பேஜ் போங்க. ஆப்ஷன் டி என்ன கொடுத்துருக்கு பாருங்க. ஆப்ஷன் டி A4 கோலியோரைசா ராடிக்கல். மோனோகாட் ரூட் எடுத்துட்டேன்னா ஒரு வித்தலை தவிர வேறின் ராடிக்கலை சுற்றி ஒரு அவுட்டர் கவரிங் இருக்கும், அதுக்கு பேர் கோலியோரைசான்னு பேர். பிளிமியூவில் சுற்றி ஒரு அவுட்டர் கவரிங் இருக்கும், அதுக்கு பேர் கோலியோப்டைல்னு பேர். அதை வச்சுன்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆப்ஷன் இதை நான் தெரிஞ்சுனா முடிஞ்சு போயிடுது. ஓகேயா, ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 23 அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோ. இதுமாரி நம்ம பார்த்துட்டோன்னா இது மாதிரியான கொஷின்ஸை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்க்கணும். ஏன்னா ஒரே கொஷின்லேயே இங்கே 5 பேர் சேர்த்துருக்கான். அதுமாரி பண்ணுற சமயத்தில் இதை ரொம்ப ஈஸியாக பண்ண முடியும். மார்ஃபாலஜி எடுத்துட்டேன்னா 2ஆக பிரித்து படித்தோம். ஒன்றுக்கு பேர் வெஜிடேட்டிவ் மார்ஃபாலஜின்னு பேர், இன்னொன்று ரீப்ரொடக்டிவ் மார்ஃபாலஜின்னு பேர். இதில் ஏகப்பட்ட எக்ஸாம்பிள்ஸ் வந்திருக்கும், எடுத்துக்காட்டுகள் அதிகமாக இருப்பதால் ஒரு தடவைக்கு 2 தடவை அந்த எக்ஸாம்பிளை நம்ம படித்து வச்சுட்டோன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்படின்னு சொல்கிறேன் பாருங்க. ஃபிலோடாக்சி இலை அமைவு, வீனேஷன் நரம்பமைவு, எஸ்டிவேஷன் இதழமைவு, பிளாசன்டேஷன் சூல் ஒட்டுமுறை, ஒவ்வொன்றையும் ஏகப்பட்ட எக்ஸாம்பிள். ஸோ எடுத்துக்காட்டை சரியாக நம்ம படிச்சுட்டோன்னா இந்த பாடம் சம்பந்தமாக நீட்டில் எந்த கொஸ்டின் கேட்டாலும் நம்மளால் எழுத முடியும். ஓகே, தேங்க்ஸ் அலாட். தேங்க்யூ வெரி மச். இந்நிகழ்ச்சியை பற்றிய தங்களின் மேலான கருத்துக்களை கீழ்கண்ட முகவரிக்கு கடிதம் மூலமாகவோ மின்னஞ்சல் மூலமாகவோ குறுஞ்செய்தி மூலமாகவோ தெரியப்படுத்தலாம். அனுப்ப வேண்டிய முகவரி: சிறப்பு அலுவலர், கல்வி தொலைக்காட்சி, 8ஆம் தளம், அண்ணா நூற்றாண்டு நூலகம், காந்தி மண்டப சாலை, கோட்டூர்புரம், சென்னை 6,85,000. தொலைபேசி எண் 7824015000.